ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாம் 2025க்கான டேட் அண்ட் சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஷார்ட் நோட்டீஸ் விட்டாங்க, எத்தனை நாள் வந்து எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, உங்களுக்கு எந்த நாளில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த பிளேஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ssc.gov.in வந்து சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா, இந்த லாகின் இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா அதை டைப் பண்ணி லாகின் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 காலம் வந்து உங்களுக்கு காட்டும். சரிங்களா, இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒரு எக்ஸாம் தான் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் இயர் பார்த்தீங்கன்னா 2025 கிளிக் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம், உங்களோட ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்டர் நம்பர், பேர், அப்பா பேர் எல்லாமே வரும். ஃபுல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஷிஃப்ட் உங்களுக்கு எக்ஸாமு, என்னைக்கு டேட்டு, எந்த சிட்டி, இந்த 3 டீட்டெயில் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த நாளில் கரெக்டாக அப்பியர் ஆகுங்க எக்ஸாம். சரிங்களா, நீங்கள் எக்ஸாம் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டு கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ளூ பென் வச்சுக்கோங்க கையில், 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.